வணக்கம் மேசராசி நண்பர்களே. இந்த 2026 வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையான பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது வைகாசி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. காரணம், உங்களுடைய ராசி அதிபதி ராசியிலேயே பலம் பெறது தான் ரொம்ப விசேஷம். காரணம், மேச ராசி எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ராசி தான். எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ராசி. நடந்துக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும், செயல்முறையும் கூட. அப்போ செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது அந்த தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக செயல்படுறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். பிறருடைய ஆலோசனைகளை நீங்கள் தவிர்க்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் வரும். யாரதையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கையேந்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வராது. நாம தான் மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த மாத கிரகநிலைகள் உருவாக்கும். செவ்வாய் பகவான் ராசியிலேயே இருக்கிறது சிலருக்கு சொத்து பத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் தீர்த்து வைக்கணும்னு தோணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கலாம் அல்லது விற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது சொத்து பத்துக்களை விற்கிறோமோ அல்லது அடமானம் வைக்கிறோமோ அந்த மாதிரியான எண்ணங்களை கூட மனசில் கொடுக்கும். அது போக ஒரு சிலருக்கு இந்த காவல்துறையில் வேலை பார்க்கணும் அல்லது இராணுவத்தில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதோட ஒரு சிலருக்கு மட்டும் காவல்துறையில் யாரையாவது புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கூட அந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பார். செவ்வாய் பகவான் என்னதான் ராசியில் நல்லா இருந்தால் கூட அவர் அஷ்டமாதிபதியை வேற வர்றார். அப்போ ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும். ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம செயல்படுற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் உருவாக்குவார். அதோட செவ்வாய் பகவான் கோபதாபத்துக்குடைய கிரகம், டென்ஷனுக்குடைய கிரகம். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணி கோபப்படுத்தி விட்டுருவாங்க. அதனால அவங்களோட கோவப்படுற மாதிரி வரும். இல்லைன்னா அந்த சண்டை போடுறோம்ல, அல்லது ஒருத்தரை வெறுத்து நம்ம அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோம்ல, அந்த தன்மையை செவ்வாய் கொடுப்பார். ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சில காரியங்கள் நடந்துடும். அந்த காரியங்கள் நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த செவ்வாய் தான் செய்யும். அப்போ ஒரு மாத காலத்துக்கு தான் அவர் அப்படி செய்வார். அது போக உங்களுக்கு 2வது இடத்துலையே சுக்கிர பகவான் சூப்பராக இருக்காருங்க. 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கிறது காசு பணத்தை நல்லா தரும். அப்போ வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், தொழில் ஓடலைன்னா தொழில் நல்லா ஓடும். கேட்குற இடத்துல கேட்குற பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கடனாக கூட மற்றவங்ககிட்ட காசு கேட்டாலும் கிடைக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அது நீங்கள் கடனாக கேட்டாலும் கண்டிப்பாகவே கிடைக்கும். 2வது இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது. சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. சிலருக்கு கல்வித்துறை சார்ந்த லைனில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போ இருக்கதா செய்யுது. 12வது இடத்துல சனி பகவான் இருக்கிறது 7.5 சனி தான். ஆனால் 7.5 சனி பற்றி பயப்படணுங்கிறது இல்லை. மீறிப்போனால் அந்த 7.5 சனி என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு மேசராசி இருந்தாலும் உங்கள் வீட்டில் யாருக்கு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இந்த வண்டி வாகனத்தினால சில விரயங்கள் ஏற்படும். இப்போ ஏற்கனவே வண்டி வாகனம் வச்சுருந்தா கொஞ்சம் அது பழுதுபடும், அதனால செலவாகும். அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வாகனத்தை வேறு புதுசாக எதுவும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும்தான் 7.5 சனி செய்யும். மற்றபடி பெரிய தொந்தரவு அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. அடுத்து குரு பகவான் வேற பார்த்தீங்கன்னா 3வது ராசியில் தான் இருக்கார். குரு 3வது ராசியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சொத்தை கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம், வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். என்ன, அந்த குரு பகவான் 3வது ராசியில் இருக்கிறது தாயாருக்கு மருத்துவ செலவுகளை உருவாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இப்போ கொஞ்சம் இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா, மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் மே 26ஆம் தேதி புதன் பகவான் வேற 3வது ராசிக்கே போயிடுவார். அப்போ 3வது இடம் உங்களுக்கு அதிகமாக வலிமையோடையே இருக்கும். அப்போ ஒரு சிலர் வீடாக இருந்தாலும் தோட்டமாக இருந்தாலும் வேறு எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் ஒரு சிலர் விற்கணும்னு நினைக்கலாம், ஒரு சிலர் ஒன்று விற்றுட்டு இன்னொன்று வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது அடமானம் வைக்கணும்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கதா செய்யுது. குரு பகவான்
மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவார். அவர் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சுப செலவுகள் வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள்னால் என்னது? சுப செலவுகள்னால் உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷங்கள் வந்து நிறையா நடக்கலாம். அதுக்காக வந்து நிறையா கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை மட்டும் அந்த குரு பகவான் வந்து உருவாக்குவார். ராகு பொறுத்தளவு நல்லா தான் இருக்குது. 11 ராகு இருந்தாலே நமக்கு எதிர்பாராத நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். நாம் எதிர்பார்த்த பலன்களை கொடுக்காது, எதிர்பாராத சில விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்கறதுக்குடைய ஒரு அமைப்பு அந்த ராகு தான் செய்யும். 5வது இடத்துல கேது இருக்கிறது, புத்திரஸ்தானத்தில் கேது இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து புத்திர தோஷத்தை உருவாக்கும். புத்திர தோஷம்னா சில நேரம் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வரும், இல்லைன்னா பிள்ளைகளை கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி வரும், அல்லது குழந்தை பிறக்கிறது ஒரு சிலருக்கு தாமதமாகும். அவ்வளோதான். எது எப்படி இருந்தாலும் வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக வந்து உங்களுக்கு இருக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.